Hello friends, welcome back to Madras Masala. இன்னைக்கு ஒரு vlog plus cooking தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வதி அல்ஷி ட்ரக்கிங் வீடியோல நம்ம பிரியாணி செஞ்சோம். அந்த பிரியாணியோட சைட் டிஷ்ஷா தவா சிக்கன் ஃப்ரை ட்ரை பண்ணோம். அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சார்கோல் யூஸ் பண்ணி செஞ்சேன். நீங்கள் கேஸ்லேயே செய்யலாம். ஒன் கேஜி சிக்கன் எடுத்துருக்குறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா கொஞ்சம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, புளிப்புக்காக தயிர் சேர்த்துக்கலாம். இது மேரினேஷன் ப்ராசஸ். கொஞ்சம் எலுமிச்சை சாறை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துடலாம். எண்ணெயை சேர்த்துக்கலாம். அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடுங்க. எப்பயுமே டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் ரெசிபி ட்ரை பண்ணியிருப்போம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. கெஸ்ட் யாராச்சும் வந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மேரினேட் ஆகிற கிராப்பில் சார்கோலை சூடு பண்ணி ரெடி பண்ணிட்டோம் குக் பண்ணுறதுக்காக. மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ தவாவை எடுத்து வச்சிடலாம். சைடில் பிரியாணியும் வெந்துடுச்சு. இது சன் செட் ஆகிற டைம். இது நீங்கள் பார்க்கலாம், மவுண்டெயின்ஸ், நிறைய ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப அழகான வியூ இது. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா குக் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் இது. சிக்கன் வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துட்டுருக்கு.
கொஞ்சம் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா இழுத்து ரெடி ஆயிடுச்சு. கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு இது கொடுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியா கார்னிஷ்காக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தவா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. இதே மாதிரி சுவையான ரெசிபி பார்க்கணும்னா மெட்ராஸ் மசாலாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.